சூடான சுவையான ரவா பாயசம் ரெடி. இன்னைக்கு நம்ம வந்து ரவா பாயாசம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பவுலில் வந்துட்டு ரவை எடுத்துக்கலாம். இது வந்து மாஸ் பவுடர். இது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூனில் வந்து நான் 2½ ஸ்பூன் வந்துட்டு மாஸ் பவுடர் எடுத்திருக்கேன். 4 வந்துட்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வந்துட்டு கோவா எடுத்துக்கலாம். தென் பால் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் மில்க் எடுத்துக்கலாம். சுகர் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நெய். ஸோ வந்து இதை வச்சு நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரவா பாயாசம் வந்து செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை இருக்குங்களா, அதை ஆட் பண்ணி இதை பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வந்துட்டு நம்ம இதை வறுத்தாச்சு. இது நான் இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிறேன். பவுல் ரவை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் இந்த சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, இதில் பாதி சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா இதோட வந்து இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோவா போடுறதுனால 1/4 லிட்டர் பால் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மீதிக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிப்பேன். இந்த பவுலில் தான் வந்துட்டு ரவை எடுத்தேன். ஸோ இந்த பவுலில் வந்து நான் 3 கப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் நம்ம 1/4 லிட்டர் பாலும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வந்துட்டு நான் கோவா வச்சுருந்தேன் இல்லைங்களா பவுலில், அந்த கோவா வந்துட்டு நான் இந்த கப்பில் 1 கப் எடுத்துருந்தேன். ஸோ இதில் 2 கப் தண்ணி ஊற்றி இந்த கோவாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கோவாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோவா ஊற்றும் போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். இந்த ரவை வந்துட்டு நல்லா பாலோடு சேர்ந்து வெந்துடுச்சு. நம்ம கோவாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வச்சுருக்க அந்த மாஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது 2½ ஸ்பூன் எடுத்துருக்கேன். அந்த மாஸ் பவுடரில் கொட்டிக்கிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் தான் ஆட் பண்ணுறது, கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய் நாள் ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனை கொடுக்கும் நல்லா. இப்போ இது பால் எல்லாம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்க விடுறோம். கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தேவை அப்படி வந்து நான் என்கிட்ட இருக்குன்றனால ஆட் பண்ணுறேன் குங்குமப்பூ. ஸோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சூடான சுவையான ரவா பாயசம் ரெடி.